காலேஜ் லைஃபோட நாள் பல எதிர்பார்ப்புகளோட கிளாஸுக்கு போனேன். இந்த காலேஜில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகம்னு கேள்விப்பட்டேன். அதே எதிர்பார்ப்போட கிளாஸுக்கும் போன எனக்கு ஏமாற்றம் தான். பிறகு என்ன, அப்புறம் பார்த்துக்கலான்னு அப்படியே போய் அமைதியாக உட்காந்து. அப்புறம் எங்கள் சார் வந்தார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். யாரையும் அவ்வளோ கண்டித்து கூட பேச மாட்டார். அவர் எல்லாரையும் மரியாதையாக தான் பேசுவார். ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பார். என்னோடய காலேஜில் இருக்க ஸ்டாஃப் எல்லோரும் அப்படி தான். ஆனாலும் இவர் அவங்கள விட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். நாள் என்னை ஃபஸ்ட்டு பேசக்கூடாது நான் எதிரே பார்க்கல. ஆனால் அவர் எனக்கு தைரியத்தை கொடுத்தாரு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான். ஆனால் அந்த ஒருத்தன் பேசுனதை எங்கள் யாராலும் மறக்க முடியாது. என் பேர் தனஸ்ரீ. வீட்டிலலாம் ஸ்ரீன் தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் எவனா ஸ்ரீன் கூப்பிட்டீங்க அவ்வளோதான். என்ன தம்பி ஆர்டரா? என்ன நீ இன்ஜினியரிங் காலேஜ் ஆம்ல? ஆமாம். என்னாச்சு? ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க? எனக்கு ஒரு ஸ்டாஃபு சண்டை, அதை நானே டீச்சர் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னடா ஆச்சு? அதே உங்களுக்கு தம்பி, உங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன், ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்காக தான் உனக்கு இங்க சீட்டு கொடுத்தது. பார்த்து நடந்துக்கோ, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அதை நாங்கள் பார்த்துக்குறோம். தரன் அவன் பேச்சில் மட்டும் இல்லை, செயல்லையும் திமிருதான். அன்னைக்கு அவன் பண்ண சேட்டை இருக்கே, ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுவான். 7 மணிக்கே உனக்கு ரெடி தூக்கம். டேய் லூசா நீ, அவனே வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான், அவன்கிட்ட போய் வம்பளுக்குறா. சரி 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 குறா கூல் 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 கூல். நீ தூக்குனா செல்லா கட்டி, நீ தூக்குனா. இந்த தருதல தான்டா நிக்கல். இவன் இதோட நிறுத்தலை. கிளாஸ் பொண்ணுங்களையும் டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனால் என்ன தைரியமான அக்கா கிட்ட போய் பண்ணிட்டான். ஏய் டீச்சரம்மா. என்னடா? நான் ஓவரா போறியாம்ல? என்ன ஓவரா போறாங்க? பசங்க விட்டு அடிச்சாங்கன்னு சாப்பிட்ட சொல்றியாம்ல? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். என்னது? என்ன ஏ லாவண்யா, வா போலாம். இல்லை நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. சரி ஓகே, வாங்க போலாம். பாவம், மித்த பொண்ணுங்களால அக்கா அளவுக்கு ரியாக்டே பண்ண முடியல. அடியே முத்தலகு, மாமன் எங்க புரியல எந்திரி. யாரை சொல்கிற? செருப்பிஞ்சிரும் பார்த்துக்க. சரி சரி கோவப்படாது. இப்படி இவன் ஆட்டம் அதிகமாக இருக்கும்போது தான் புதுசாக இடையில வந்தாங்க ஒரு திருநம்பி. சார், நியூ அட்மிஷன் சார். போமா. ஆஹா, இவங்க நம்மளை ஏற்றுப்பாங்களான்னு தெரியலையே. நம்ம எங்கே உட்காருறது? சரி, லாஸ்ட்லேயே உட்காருவோம். கொஞ்சம் தள்ளிக்கோங்க. இங்கேயாவது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கடவுளே. சார் அந்த திருநம்பியை கூப்பிட்டு அவங்கள பற்றி பேச சொன்னான். ஆனால் அவன் அவங்களையும் விட்டு வைக்க அவங்கள தான் டார்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். டேய் மாப்பிள்ள, அது பொண்ணு இல்லடா, பையன்டா. அப்படியா? ஆமா மச்சான். ரைட். நம்ம குட் மார்னிங். என்னோட காசி. டேய் தம்பி, அமைதியா இருங்கடா. ஓகேம்மா. நான் என்னோட காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட். பாரு, ஒரே படிப்பாளிகளா வந்திருக்கீங்க. ஆமாம் சார். அப்புறம் ஏம்மா உங்க காலேஜ்ல இருந்து இங்க வந்தீங்க? அங்கே வந்து ரேகிங் கொடுமை அதிகம் சார். சரிம்மா. நம்ம காலேஜில் அந்த மாதிரி இருக்காதுன்னு சொன்னாங்க, அதான் இங்கே வந்தேன். ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கும் பயப்படாதீங்க. எந்த கம்ப்ளைண்டாலும் நம்ம பிரின்சிபல் சார்ட்ட சொல்லுங்க. இப்படியே பல நாட்கள் போச்சு. அப்புறம் எங்கள் சீனியர்களுக்கெல்லாம் ஃபேர்வெல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு வந்துச்சு. சார் எங்களை பொறுப்பு ஆர்கனைஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் அமௌண்ட் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நண்பர்களே, சீனியர்ஸ்க்கு ஃபேர்வெல் வைக்கிறோம், ஆளுக்கு 20 ரூபா கொடுங்க. அக்கா 20 ரூபா தாங்க. நீங்கள்? ஏய் இங்கே போடுறா, இவ்வளவு டேண்டா வாங்குற. இவ்வளவு கொடுத்தா நம்ம நடத்தணும் இருக்கா என்ன? இந்தா எவ்வளோ நன்மை எடுத்துக்க. எங்களை பார்த்தா என்ன உனக்கு இலக்காரமா தெரியுதா? ஏன் நாங்கள் கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்களா? ஏய் விலகுடா. ஏய் அர்ஜுன் தாஸ், ஓன்ட்டே கேட்டாங்களா? அவன் வேலையை மட்டும் பாரு. போடா. உர்ரா. இவன் டார்ச்சர் எக்ஸ்ட்ரீமான இடம். என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? கேன்டீனில் வச்சு கிண்டல் பண்ணாக்கா. அந்த காலேஜ்லேயும் ரேகிங் பண்ணுறாங்கன்னு தான் இங்கே வந்தேன். இவன் இப்போ என்னை போர்டில் வரைஞ்சி வச்சு கிண்டல் பண்ணுறாங்க்கா. நீ எதுக்கு இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்க? அவன் கிடக்க அந்த அரங்கிட்ட தருண். வா, பிரின்சிபல் சார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண. இல்லைக்கா வேணாம், நான் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டேன். எந்த ப்ராப்ளமும் வேணாம். சரி, நீ ரெஸ்ட் எடுப்போ. சரிக்கா. நீ ஒன்றும் வருத்தப்படாத. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஏய் குர்ரா. வேணாம். நான் கண்டிப்பா சொல்லதான் போறேன். எங்கள் கிளாஸ்லேயே தைரியமான ஆள்னா அது எங்கள் தாராக்கா தான். அவங்க எடுத்த அந்த டெசிஷனால தான் எங்கள் காலேஜில் இருக்க பொண்ணுங்களுக்கே சேஃப் ஃபீல் இருந்தது.
அது என்ன டெசிஷன்னா அவங்க அங்கே நடந்த எல்லாத்தையும் பிரின்சிபல் சார்கிட்ட சொல்ல போனாங்க. சார் இப்படிலாம் பண்ணுறான் சார். சரி, நீ எதுக்கும் பயப்படாதமா. இவனுக்கு டிசி கொடுத்தாதான் சரி வருவான். அப்பதான் இந்த நாய்களுக்கு புத்தி வரும். நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. தரனுக்கு டிசி கொடுத்ததுக்கு எங்கள் சார் ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் பொண்ணுங்களை மதிக்காதவெல்லாம் இங்கே இருக்கவே கூடாது சார். இங்கே தண்டனை அதிகமானாதான் தப்பு குறையும். இப்படி ரகலையும் பிரச்சனையுமா என் கல்லூரி வாழ்க்கை போனாலும் நாங்கள் இதில் கற்றுக்கிட்டது நிறைய நல்ல அனுபவங்கள் தான். எங்கள் ஃபஸ்ட் இயர் இந்த தரனால் வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் செகண்ட் இயரில் காம்படிஷன், டூர்னு நல்ல மெமரிஸாக எங்களுக்கு அமைஞ்சிச்சு. யாரும் ஏற்றுக்காத ஒரு பொண்ணு, பல கஷ்டங்களோடு படிக்கிற பசங்க, எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தது எங்கள் காலேஜ் தான். எல்லாரு கூடயும் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கிற ஸ்டாஃப்ஸ், தப்பு பண்ணாலும் மன்னிக்கிற அவங்களோட நல்ல குணம். இதுக்கிடையில் பணக்கார திமிரு கொண்ட பையன், இவனெல்லாம் வச்சுட்டு எப்படி காலேஜ் லைஃப் நல்லா போக போகுதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த காலேஜ் பண்ண மேஜிக் தெரியுமா? என்ன மாதிரி கஷ்டப்படுற பசங்க படிக்கும் மாதிரியான ஒரு சூழல், குறைந்த கட்டணத்தில் நிறைவான கல்வி, இதுலேயும் முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பு. ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணதும், ஒரு புது ரூலே கொண்டு வந்ததும், உடனே அந்த பையனுக்கு டிசி கொடுத்ததும் பெண்கள் பாதுகாப்பையும் பெண்களுக்கான முன்னுரிமையும் குறிக்குது. இதில் என்னன்னா, இந்த ப்ராப்ளம் அடுத்து இது மாதிரி இனி ஈவ்டீசிங் நடக்கக்கூடாதுன்னு காலேஜ் சவர் ஃபுல்லாக வசனங்கள் வச்சாங்க. அப்புறம் இதுக்காக தனிக்குழுவாக அமைச்சாங்க. இது போக காசியாத்திரி காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கா. எங்கள் அக்கா இப்போ ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. நான் இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கேன். தரன் மாதிரி ஆளுங்களை யார் என்னன்னு பார்க்காம நீக்கினது இந்த காசியாத்திரி மாதிரி இருக்கவங்கள ஏற்றுக்கணும்னு என்னை புரிய வைக்கிற எஜுகேஷன். இப்படி எல்லாரும் சமம்னு சொல்லி சமத்துவம் பேசும் கல்லூரி நம்ம கல்லூரியாக தான் இருக்க முடியும்.